ஒரு பெரிய லாகரு காட்ட போற என் பவரு தில்லு தான் நீ மோதி பாரு. ஓயே என்ன படிச்சிருக்க பாஸ். ஆனா நான் தான் என்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டேனே. அதனால நீங்க எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருங்க. வேலைக்கு உனக்கு ப்ரமோஷன் தான் ஒரு கேடா? அந்த கரடிகளை வாங்குறதுக்கு இங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு. முதல்ல அந்த வேலையை முடிச்சு அனுப்பு. ஓகே பாஸ். அந்த கரடிகளோட போட்டோவும் வேணும். என்னது போட்டோவா? நிஜமாவா சொல்றீங்க? நான் இப்போ போட்டோ வேற எடுக்கணுமா? சரி, அதையும் பார்த்துடலாம். எனக்கு நல்லா தெரியும் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. சரியான கடமா. சீக்கிரம் வாங்கடா செல்ல குட்டிகளா. ஆடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான்டா. என்ன மாதிரியே நல்லா அண்ணா விளையாடுனது புது கேட்ச் போடு. சரி, இந்தடா பிடிச்சுக்கோ. இப்படி கேட்ச் பிடிச்ச பாத்தியா? ஜாலியா இருக்கு. இதுதான் சரியான நேரம். நம்ம போட்டோ எடுத்துட வேண்டியதான். டேய், அதை என்கிட்ட குடுடா. இத வந்து என்கிட்ட வாங்கிக்கோ. டேய் அண்ணா, குடுடா குடு. மிஸ் பண்ணிட்டியே. போட்டோ டேய் அண்ணா, எனக்கு குடுடா. Thank you. அடே நில்லுங்கடா. டேய் அண்ணா, நீ ரொம்ப நல்லா விளையாடுற. டேய் டப்ளு. டேய் அண்ணா, இது புது மூவா? முடிஞ்சா பால் எடுத்து பாரு. டேய் அண்ணா, குடுடா, நான் ட்ரை பண்றேன். இதெல்லாம் பண்ண தெரியாதுடா. ஐயோ. இப்படி. என்னது இது? ஆஹா, வீடா போச்சு. அறிவு கேட்ட குட்டைக்கலாம். ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க. என்னால ஒரு போட்டோ கூட எடுக்க முடியலையே. டேய் அண்ணா, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும்டா. எனக்கு இப்போ பிரேக் வேணும். இப்ப வாச்சு இவங்க உட்காந்தாங்களே. சரி, ஓகே விடுறா. ஒன்னையே நான் முதல்ல எடுக்கிறேன். ஆடா சாக், திரும்புடா. ஒழுங்கா போயிடுவீங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்துடா. நீ என்ன பண்றன்னு தெரியாது, ஆனா உள்ள என்ன பண்ணணும்னு தெரியும். ஹலோ பாஸ், நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட எந்த எக்ஸ்கியூஸ் நீ சொல்லாத. நாளைக்குள்ள எனக்கு எப்படியாவது அந்த கரடிங்களோட படம் வேணும். அப்படி இல்லனா உனக்கு அடுத்த மாசம் சம்பளமும் கிடையாது. புரியுதா? அச்சோ, கொஞ்சம் இருக்க பாஸ். என்ன நடந்தாலும் சரிடா, அவங்கள போட்டோ எடுத்து தீருவேன். என்னது? வெரி குட்ரா. இப்படிதான்டா போஸ் கொடுக்கணும். எங்க கொஞ்சம் சிரிக்க பாப்போம். வாஹா, சூப்பர். முதல்ல இந்த பைக் ஊசியை போடணும். கண்டிப்பா இது வேலை செய்யும்டா. அவங்கள போட்டோ எடுக்கிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழி. ஓடாதுக்கடா, நில்லுக்கடா. உடனே நில்லுக்கடா. உங்களை போட்டோ தான் எடுக்க போறேன்.
எங்கடா போறீங்க? அடே ஓடாதீங்கடா, நில்லுடா. ஏதாச்சும் வழி இருக்கா? ஐடியா இருக்கா? இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா அவன் டயர்ட் ஆயிடு வண்டி நினைக்கிறேன். ஹேய் டேய் அண்ணா காப்பாத்து. ஹேய் டப்ளு டப்ளு எழுந்துடுறா. என்னடாச்சு உனக்கு டப்ளு? ஒருத்த காலி அவன் போறான். எனக்கு ஊசி போட்டாங்க. ஏய் வெளிய வாடா என்னோட செல்ல குட்டி டெடி பேர்ல. ஹேய் டப்ளு நீ கவலைப்படாதடா வர. அடே முட்டாள் கரடிகளா, என்னோட வேலை முடிஞ்சுதுடா. என்ன கடம் கடக்குறாங்க இவங்க. யாரு நீ? பார்க்க என்ன மாதிரியே இருக்கு. நான் ஒரு கம்பளி பூச்சி, நான் ஒரு குட்டி கம்பளி பூச்சி, நான் ஒரு குட்டி கம்பளி பூச்சி, நான் ஒரு குட்டி கம்பளி பூச்சி, ஆஹா, என்னதுடா இது? நான் ஒரு குட்டி கம்பளி பூச்சி, நான் ஒரு குட்டி கம்பளி பூச்சி. ஆஹா, இது செமையா இருக்கு. இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி இருக்காங்க? நேரா நிக்குது. என்னடா பண்றீங்க நீங்க? நீ என் கூட விளையாடுறியா? இப்படி ஆடிக்கிட்டே இருக்கடா. சரிடா, இப்ப நம்ம 3 பேரும் டான்ஸ் ஆடி ஒரு போட்டோ எடுத்துக்கோம்டா. ஹலோ, யாரு? வேக், உனக்கு தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா? இல்லையா பாஸ், ஏன் அப்படி கேக்குறீங்க நீங்க? அங்க டான்ஸ் காம்படிஷன் நடத்திருக்க போல. உனக்கு இந்த வேலையில இருக்க ஆசையே இல்லையா? அந்த போட்டோ எல்லாத்துக்கும் நீ தான் காசு தரணும். ஆனா நான் என்ன சொன்ன? கரடிக்கெல்லாம் ஒரே ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொன்ன. அது உன்னால முடியலையா? கிளிக் பண்ணா போட்டோ எடுக்க போகுது. அது கூட உன்னால முடியலல? என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியலையே. போட்டோ எல்லாமே நல்லா தான் இருந்தது. என்னதுடா இது? இந்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணாம அனுப்பி விட்டடே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? டேய் அண்ணா, இங்க பாருடா. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? எங்க இருந்துடா எடுத்த? லோகர்விக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கிட்ட இருந்து நான் எடுத்துட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு. லோகர்விக், டேய் தம்பி, போடா நம்ம கிளம்பலாம். எழுதுடா சீக்கிரமா. அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓடிடணும்டா. சரி, போடா நம்ம போலாம். ஏய், இது எங்க 2 பேரோட போட்டோ ஆச்சு. எனக்கு போட்டோனா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். மதியத்துல தூக்குறது கூட ஒரு தனி சுகம் தான்டா. எங்க போனாங்க இவங்க? அதை விட்டு தள்ளு, நமக்கு என்ன வந்தது? தேவையானது கிடைச்சிடுச்சு. இந்த போட்டோஸ் எல்லாம் எப்பவும் நம்ம ஞாபகமா வச்சுக்கலாம். இங்க பாத்தியா, இதுல நீ ஆர்டர் போட்டோ இருக்கு. ஆமா, அங்க பாத்தியா?